ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எது எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய என்னால் கொடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 11th இங்கிலீஷில் உங்களுக்கு மொத்தம் 3 யூனிட் தான், சரியா? யூனிட் 1, 2 and 3. இந்த 3 யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ்ல உள்ள இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஷின்ஸ் எது எது அண்ட் போயம்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எது எது அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோஸ்ல இருந்து 3 கொஷின்ஸ் கொடுத்து 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அது ரெண்டுமே எழுதிடலாம். அதே போல் போயம்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் டோட்டலாக உங்களுக்கு 6 கொடுத்து 4 அட்டன் பண்ணணும், 4மே அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எது எது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நமக்கு இந்த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, இந்த கிராண்ட் மதர், அந்த ப்ரோஸ் இதில் ஒரு 8 கொஷின்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். Why did the grandmother accompany the author to school? What made the dogs follow the grandmother after school hours? Describe the grandfather as seen in the portrait. What was the happiest time of the day for grandmother? Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher studies? Where did the author study in his childhood? What was the daily routine of the grandmother at home? How is school education in the village different from that in the city? இந்த 8 கொஷின்ஸும் ப்ரோஸ் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து ப்ரோஸ் 2, த குயின் ஆஃப் பாக்ஸிங், மேரி கோமோட அந்த லெசன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. Why did Mary Kom think she should not return empty handed? How did Anler help Mary Kom in sending her to the US? How was Mary Kom felicitated on her return to India? What did Mary Kom consider her greatest achievement? Why? Why did Mary Kom call herself lucky? How did Mary Kom manage to get financial support for her trip to the US? According to Mary Kom, what was the reason for her losing in the finals? What was her first impression of America? இந்த 8 questions. Prose 3ல how do chemists make fortunes out of medicine people forget to take? What does the list of articles lost in the train suggest? Name a few things that a person remembers easily. Who are the citizens of Dreamland? Why? Narrate the plight of the baby on its day out. What kind of absent-mindedness is regarded as a virtue by Lind? What are our memories filled with? How do psychologists interpret forgetfulness? What are the articles the writer forgets most often? இந்த 9 கொஷின்ஸ் இருக்கு. இந்த 9 கொஷின்ஸும் ப்ரோஸ் 3 ஃபர்கெட்டிங் லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். தென் ப்ரோஸ் 3 ப்ரோஸ் முடிஞ்சு போயம் 1. போயம் 1 ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ அந்த போயம் இதில் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் தே, வாட் இஸ் கான் அக்கார்டிங் டு த போயட், வாட் இஸ் அ காக்டெயில் ஃபேஸ், எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், why does the poet want to relearn how to love, what does the poet want to relearn, whom does he want to relearn from? இதெல்லாம் போயம் 1ல் இருக்கக்கூடியது. தென் போயம் 2ல who does the poet refer to as you, and who does the poet reassure, who is a jockey, whom does the poet admire, for what reasons do the athletes sweat, or why do athletes sweat, why are doctors called from the stands by the sponsors, what does the term drink to you mean, does the poet want to compete with the athletes, what pleases the ego, why are athletes often rough during play, whom does the word I refer to, what does the poet not want to do, who are these, what is the poet ready to do? Then poem 3ல what does heaven refer to, why does the poet call it holy, what is the poet's faith,
Who does I refer to? Where is the speaker seated or where is the poet sitting? What is nature's fair work? What is meant by thousand blended notes? How did the birds behave? What is the poet not able to measure? What is the mood of the poet? What are the pleasant thoughts? What trait of nature do we see here? Who are they? What are they doing? What made the poet lament? சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கிறங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி உங்களுக்கு வேற கொஷின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதை நம்பி நீங்க படிக்கலாம். ஓகேவா? அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணியாச்சா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேவா? தேங்க்யூ.